சமையலே தெரியாம டீம் பசங்க எல்லாரும் சமைச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எடக்க முடக்க எனத்தியா உள்ள தூக்கி போட்டு 2 மணி நேரம் சமைக்கக்கூடியதை 4 மணி நேரமா கஷ்டப்பட்டு சமைச்சு அதுக்கப்புறம் டீமா ஒன்னா உட்காந்து சாப்பிட சந்தோஷம் இருக்க கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. போன வீடியோல சொல்லியிருப்பேன் பரோட்டாவே போட தெரியாம பரோட்டா மாஸ்டருக்கு டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பசங்க சொன்னதை கேட்டு பரோட்டா போடுறதுக்கு பிளான் பண்ணதுக்கு அவள் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டாலும் கடைசியில பரோட்டா போடுறதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு. இதுல என்ன ஒண்ணுன்னா இந்த மாதிரி பசங்களாம் டீமா ஒன்னா சமைச்சா ஒருத்த மட்டும் மாஸ்டர் கிடையாது, எல்லாருமே மாஸ்டர் தான். அவனுக்கு தெரிஞ்சது அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, எதையா ஒண்ணு தூக்கி எடக்க முடக்க உள்ள தூக்கி போட்டுருவாங்களே. நாங்களும் எதேதோ பண்ணி பார்க்க பரோட்டா வந்த மாதிரியே இல்ல, வேற வழியே இல்லாம இந்த வடை இந்த தட்டெல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி மாவை உருண்டை பிடிச்சி டேபிள்ல வச்சு தட்டி எடுத்து தோசைகள்ல போட்டு ஒரு 100 பரோட்டா எப்படியோ ரெடி பண்ணி எடுத்துட்டோம். காலையில 10 மணிக்கு பிளானை போட்டு 11 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சு 2 மணிக்கு சாப்பிடறதா பிளான் வச்சிருந்தோம். ஆனா நாங்க சமைச்சு முடிச்சு சாப்பிடறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு பசியே தெரியல, ஜாலியா தான் இருந்தோம். சமைக்கும் போதே டீம் பசங்க எல்லாரும் எடக்க முடக்க ஏதாவது பண்ணிக்கிட்டு அப்பவுமே ஹாப்பியா தான் இருப்போம். அதுக்கப்புறம் டீமா ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்.